ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ராம்பிங் ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். யூபிஎல்சியில் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ப்ராஜெக்டில் நியூ போயிட்டு யூபிஎல்சி செலக்ட் பண்ணிப்போம். ஓகே ஒரு எண் ஒன்று போட்டுக்கிறேன். M10ன்னு அட்ரஸ் கொடுத்துட்டு அது கமாண்டு கொடுத்துட்றேன். ரேம்ப் ஸ்டார்ட்டுன்ட்டு வியூ போயிட்டு கமாண்ட் டிஸ்பிளே பண்ணிடலாம். ரேம்ப் எஃப் அப்படின்னு கொடுத்துட்டு D0 D10 D20 D100. D0ங்கிறது ஸ்டார்டிங் வேல்யூ. D10 end value. D20 actual value. D100 ramping time. Always on. SM400 ஒன்று போட்டுப்போம். SD SM8039 constant scan mode enable. SM8026 ramp mode enable. SM400 move K100 SD8039 constant scan duration. போட்டு ஈக்குவல் போட்டுட்டு D10 D20 எண்ட் வேல்யூவும் ஆக்சுவல் வேல்யூவும் வச்சு ஒரு பிட் ஆன் பண்ணிப்போம். இது ரேம்ப் ரீச். இதை வச்சு M10 ரீசெட் பண்ணிவிடுவோம். ரேம்ப் ஸ்டார்ட்டை ரீபில்ட் பண்ணிடலாம். டீபக்கில் போயிட்டு சிமுலேஷன் போயிடலாம். இப்போ ஸ்டார்டிங் வேல்யூ ஒன்று கொடுத்துருவோம். D0 D10ல் எண்ட் வேல்யூ கொடுப்போம். இதுலேருந்து எதுக்கு போகணுன்ட்டு 0லேருந்து 1000 போகணுன்னு கொடுத்துருக்கேன். எவ்வளோ செகண்டில் போகணுங்கிறது D100ல் என்ட்ரு பண்ணணும். 10 செகண்டு கொடுத்துருக்கேன். ஸோ ரேம்பை ஸ்டார்ட் பண்ணுறேன். செகண்டில் 1000 ரீச் ஆகிடும். D0ல் 1000 கொடுக்குறேன். D10ல் 0 கொடுத்துருக்கேன். இப்போ 1000லேருந்து 0க்கு 10 செகண்டில் வந்துடும்.
இது எதுக்காகன்னா நம்ம டிரைவ் யூஸ் பண்ணுற இடத்துல ரேம்பிங் ஃபங்க்ஷன் பிளாக் யூஸ் ஆகும். D10ல 2000 கொடுத்துட்டேன். டுவெண்ட்டி செகண்ட்ஸில் ரீச் ஆகணும் 1000லேருந்து 2000க்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. PLC ரிலேட்டட் வீடியோஸ் அண்ட் சாம்பிள் பேக்கப் தேவைன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.